அரசியல் கருத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழக தலைவராக தாவேக்காவை சேர்ந்த லோயலா மணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நியமனமே ஒரு சர்ச்சையாக வச்சிருக்கு. இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கள் அடிப்படுற வேலையில் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முத்துப்பாண்டி அவர்களும், கட்சியில் பயணிக்கக்கூடிய களஞ்சியம் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள் மூவரும் லோயலா மணி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இது இப்போது சர்ச்சையாக வச்சிருக்கு. லயோலா மணி அவர்களுக்கு இவர்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய தேவை ஏன், அது பின்னணி என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். லயோலா மணி அவர்களுக்கு இந்த அரசு பணி கொடுத்ததே தவறான ஒன்று. எதன் அடிப்படையில் அவருக்கு இந்த அரசு பணிகள் கொடுக்குறீங்க? என்ன தகுதி அவருக்கு இருக்குது? அவர் என்ன மூத்த பேராசிரியரா, இல்லை இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பணிகளை செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் எழுந்துட்டுருக்கு. மறுபக்கம் தாவேக்கானார் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் பெரிய முக்கிய பொறுப்புலாம் இல்லைங்க, யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பக்கம் முத்துக்குழுக்காக வந்துட்டுருக்காங்க. இது சர்ச்சையாக போயிட்டுருக்க வேலையில் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறிய முத்துப்பாண்டி அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி லயோலா மணி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுறாரு. ஏகலைவன் ஐயா ஒரு வீடியோவே போடுறாரு, லயோலா மணி கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போடுறாரு. களஞ்சியம் அவர்களும் இது மாதிரி லயோலா மணிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரை டேக் பண்ணி அவரோட ஃபேஸ்புக் ஐடியில் போட்டிருக்காரு. இது இப்போ எப்படி பார்க்கப்படுதுன்னா, இது மாதிரி ஆல்ரெடி முத்துப்பாண்டி அவர்கள் கட்சி விட்டு வெளியேறிட்டார். களஞ்சியம் அவர்களும் ஏதோ அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுக்கள்லாம் அடிப்பது. ஏன்னா சமீபத்தில் நம்ம இவ்வளோ நாள் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ சொன்னதை ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி சூசகமாக ஒரு விஷயத்தை போட்டிருந்தார் அவர் முகநூலில். அது ஒரு பக்கம். ஏகலைவன் அவர்களும் வெளிப்படையாகவே அவர் அதிருப்தியை தெரிவிச்சிருந்தார். சீமான் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பை பற்றி அவரோட அதிருப்தியை ஒரு காணொலியாக பார்த்தாரு. அதற்கு பின் தான் சர்ச்சைகளே வெடிக்க தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் முத்துப்பாண்டி அவர்களை கூட வெளியேறினார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது இப்போ அவங்க லயோலா மணிக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறது. ஒருவேளை தாவேக்கால இந்த மூவரும் இணைய போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பல பேர் எழுத தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக என்ன விஷயம்னா, இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. லயோலா மணி அவர்கள் தான் பேச்சுவார்த்தை முன்னாடியே நடந்துச்சு. நாங்கள் 3 பேரும் தாவேக்காவுக்கு வந்துடுறோம், ஸோ நாங்களாக வெளியே வரோன்னா சீமானா அனுப்புனதாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கான்ஃபரன்சிங் தேரியை எழுத தொடங்கியிருக்காங்க. இதில் சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, முத்துப்பாண்டி அவர்கள் அவர் வெளியேறிட்டார். அவர் வெளியேறும்போது சொன்ன விஷயம், நான் வெளியவே போனாலும் நான் இன்றும் சீமானுடைய தம்பி தான் அப்படின்ற விஷயத்தை அழுத்தமாக பதிவு பண்ணி தான் வெளியே போயிருக்காரு. அவர் கட்சியை விட்டு நீங்கிட்டார், வெளியே போயிட்டார். அவர் இப்போ தாவேக்காவை சேர்ந்தாலும் சரி, திமுகவை சேர்ந்தாலும் சரி, அதிமுக பாஜக எந்த கட்சியில் சேர்ந்தாலும் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். நீ போய் சேரக்கூடாது, நீங்கள் தாவேக்கா பக்கம் போகக்கூடாது, இது தமிழ் தேசியத்துக்கு செய்கிற துரோகம் அப்படின்லாம் நம்மளால் கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இங்கே அவருக்கு செட் ஆகலை, இல்லை இங்கே அவரால் வெற்றி பெற முடியல, மக்களுக்கு நல்லா செய்ய முடியல, ஸோ நான் வேறு கட்சிக்கு போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை முன் வச்சுட்டு அவர் வேறு கட்சிக்கு போகலாம். அதை எந்த விதத்தில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இதை தொடர்ந்து களஞ்சியம் அவர்கள் விதயத்துக்கு வரும். களஞ்சியம் அவர்கள் ஓப்பனாக எங்கேயுமே நான் கட்சியை விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. அவர் சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அது போஸ்ட் என்ன நானே சொல்கிறேன் வகையில். அவர் என்ன போஸ்ட் போட்டிருந்தாருன்னா, எல்லாவற்றையும் பொறுத்துக்கு புகழும் போது மட்டுமே நாம் நல்லவர்களாக தெரிகிறோம், பிழைகளை சுட்டி காட்டும் போது கெட்டவர்களாகி விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். அப்போ தான் பல பேர் எழுத தொடங்கினாங்க, இதுமாதிரி கலைஞர் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போக போகிறாரு, அவர் அதிருப்தியில் இருக்கார், சீமானுக்கும் அவருக்கும் மோதல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச்சுக்களெல்லாம் கட்டவிழ்த்து விட்டாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியோட முக்கிய உறுப்பினர்கள் நம்ம விசாரிக்கும் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லை. அது அவரோட அதிருப்தியாக அவர் தெரிவிச்சிருக்காரு. கட்சியை விட்டு அவர் வெளியேறல. ஏன்னா இப்போது முத்துப்பாண்டி அவர்கள் வெளியேறதை சுட்டி காட்டும்போது அவர் என்ன சொன்னால், முத்துப்பாண்டி அவர்கள் வெளியேறுவது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கட்சியில் தான் தொடர்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து சீமான் அவர்கள் தோளாக கலைஞர் அவர்கள் நின்று தான் வராரு. நேற்றைய தினம் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், இது மாதிரி நான் கட்சியை விட்டு வெளியேறல, நான் எப்பவும் சீமான் அவர்கள் தம்பியாக தொடர்வேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருந்தார். ஸோ அவர் கட்சியை விட்டு நீங்காத வரைக்கும் நம்மளாம் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இல்லை களஞ்சியம் அவர்கள் தாவேக்கா போகிறாரு, போகிறப்போ நம்ம அதை பற்றி பேசலாம், இதுமாதிரி போயிருக்காரு, அதையும் நம்ம போயிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவர் ஏன் போனார், எதனால் போனார், தமிழ் தேசியத்துக்கு துரோகம் செஞ்சார் அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதுவும் நான் முன்னாடியே முத்துப்பாண்டி அவர்கள் விஷயத்துக்கு சொன்ன மாதிரி அதுவும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அதே மாதிரி தான் ஐயா ஏகலைவன் அவர் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை ஆதரித்து பல ஆண்டுகளாக ஒரு பத்திரிகைகளும் சரி, இப்போ அவரோட ராவணா சேனல் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழ் கட்சி ஆதரித்து தான் வீடியோ போட்டு வந்தார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் இனிமேல் நாம் தமிழ் ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்கி கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அப்பயும் அவர் எந்த விதத்திலும் திமுகவையும் அப்போ இருந்த அதிமுக பாஜகவில் ஆதரிக்கலை, தமிழ் தேசியத்தை ஆதரித்து தான் அவரோட பயணத்தை தொடர்ந்தார். ஸோ அவர் அந்த தமிழ் தேசிய நாம் தமிழ் ஆதரவு நான் வெளியேறேன்னு சொல்லும்போது கூட தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்காத ஒரு நபர் தான் ஐயா ஏகலைவன் அவர்களும். ஸோ முத்துப்பாண்டி அவர்கள் வெளியே போனதும் சரி, களஞ்சியம் அவர்களும் ஏகலைவன் அவர்களும் லயோலா மணி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுனால அவங்க தாவேக்கா போகிறாங்க, தாவேக்கா ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கருத்தை வந்து பதிவிடுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? சீமான் அவர்கள் உதயநிதி அவர்களை சந்தித்ததும் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதும் வந்து அரசியல் மாண்பு என்பது போல தான் இந்த விதயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த விதயம் சீமான் அவர்களும் பார்த்தாலும் இதுதான் அவரோட பதிலாக இருக்கும். லோயலாமணி அவர்கள் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் ஈழப் போராட்டத்திலேருந்து அவர் வந்து பல போராட்டங்களில் முன்னிருந்து நடத்தியிருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த ஒரு உறவின் அடிப்படையில் இவங்க வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களே தவிர தாவேகாவுக்கு போகிறதுக்கான சமிக்கையாக இதை எப்போதுமே ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி அதிருப்தியான கருத்துக்களை பொது வெளியில் கட்சியோட முக்கிய நிர்வாகிகளும் சரி, இந்த மாதிரி மூத்த பத்திரிகை ஏகலைவன் அவர்களும் பதிவிடுறதை வந்து தவிர்க்கணும் தான் நான் ஒரு இளைஞராக சொல்கிறது. ஏன் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பரப்பப்படும் போது வெளியே இருந்து மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி விடும் ஈஸியாக விமர்சிக்கிறதுக்கு. நாம் தமிழ் கட்சி சீமான் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்தையும் சேர்த்து விமர்சிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் தான் இது உருவாக்கி கொடுக்குது. ஏன்னா இப்போது தமிழ் தேசியத்திற்கு இதையே ஒற்றுமை இல்லை, தமிழ் தேசியர்களுக்கு இதையே ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்கட்சிகள் விமர்சனத்தை தொடங்கியிருக்காங்க. இது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழ் தேசியத்துக்கே பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். ஏன்னா தேர்தல் காலத்தில் தமிழ் தேசியத்தை முன்னிருந்து நடத்தக்கூடிய கட்சிகள் வந்து நாம் தமிழ் கட்சி பெருமளவு சொல்லப்போனால் தமிழ் வாழ்வுரிமை கட்சி இருக்குது, அவங்க வந்து பெருமளவு இப்போ இல்லை. ஏன்னா போன தேர்தலில் அவர் நின்று எம்எல்ஏ வந்தால் இந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கல. அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி ஜெயிக்கலாம் வாக்கு சதவீதத்தை வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, மக்கள் மத்தியில் நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் பரப்புறது, தங்களோட தளத்திலேயோ தங்களோட ஃபேஸ்புக்லேயோ உட்காந்து பேசுகிறது வந்து மக்கள் மத்தியில் போகும்போது ஒரு அதிருப்தி, தமிழ் தேசிய மத்தியில் ஒற்றுமை இல்லைன்ற அதிருப்தி வந்து ஏற்பட தான் செய்யும். அது வந்து தமிழ் தேசியத்துக்கே செட்பேக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி தான் நான் என் கருத்தை வந்து இந்த காணொலி மூலம் பதிவிட்டுக்கிறேன். இது வந்து சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் ஒரு டிபேட் ஷோ பார்க்க எனக்கு நேரம் கிடச்சிது. அதோட தலைப்பை பார்க்கும்போது ஜென்சி வாக்குகளை குறிவைக்கும் விஜய், உதயநிதி, அன்புமணி மற்றும் அண்ணாமலை, அதாவது அண்ணாமலை விஜய் தொடங்கி அண்ணாமலை வரை, இதுதான் அந்த ஊடகத்தோட அந்த டிபேட் ஷோவோட தலைப்பாகவே இருந்தது. இதில் சீமான் பெயர் எங்கே? சீமான் அவர்களுக்கு ஜென்சி மக்கள் வாக்களிக்கலையா? ஏன்னா இளைஞர் வாக்குகளை விஜய் வர்றதுக்கு முன்னாடி பல மடங்கு வச்சுருந்தது சீமான் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2021 தேர்தலில் நானே கண்கூட பார்த்துருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கையிலையோ எனக்கு தெரிஞ்ச நபர்களையோ விசாரிக்கும் போது யாருக்கு வாக்களிச்சிங்கலாம் கேட்கும்போது நிறைய இளைஞர்கள் சொன்ன வார்த்தை வந்து நாம் தமிழ் கட்சி, நாம் தமிழ் கட்சி, நாம் தமிழ் கட்சி தான். ஸோ அவங்களும் ஜென்சி இளைஞர்கள் தான், அவங்களும் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த தேர்தலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க. என்னதான் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக செயல்படுத்தினாலும் ஜென்சி வாக்குகள் நாம் தமிழ் கட்சிக்கும் சென்று இருக்குது. ஆனால் வந்து அந்த ஊடக தலைப்பு, அந்த விவாத தலைப்பில் வந்து இந்த மாதிரி ஜென்சி வாக்குகள் வந்து சீமான் அவர்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை இப்போத்துலேருந்தே தொடங்கியிருக்காங்க. இடைத்தேர்தலை மையப்படுத்தி இது நகர்கிறதா அப்படின்னு சொல்லி தான் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது அந்த ஜென்சி வரையறைக்கு வருவோம். அதில் வந்து ஜென்சி வரையறை 14 வயதிலிருந்து 29 வயதுக்குள்ள உட்பட்டவர் வந்து ஜென்சிக்குள்ளே வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நம்ம 18லேருந்து 29 அப்போ எடுப்போம். டோட்டலாக 1,21,7496 18 முதல் 29 வயது உடையவர். இதில் வந்து 1,72,26,609 வாக்குகள் தாவேகாவுக்கும், 1,19,26,144 வாக்குகள் திமுகவுக்கும், 1,04,62,146 வாக்குகள் வந்து அதிமுகவுக்கும் போயிருக்கு. நாம் தமிழர் கட்சி 19 லட்சம் வாக்குகளை கிட்ட பெற்றிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கணக்கு வரும். ஜென்சி வாக்குகள் வந்து தாவேக்காக தான் போகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல தாவேக்கா வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிளைம் பண்ணும்போது மொத்தமாகவே அப்போது இருக்கிறது பார்த்திங்கன்னா 1,21,00,000 வாக்குகள் தான். இவங்க பெற்றதோ 1,72,00,000 வாக்குகள். அப்போ ஜென்சி வாக்குகள் ஃபுல்லாகவே தாவேக்காக போயிடுச்சு. இது இல்லாமல் மற்ற அந்த 29க்கும் மேற்பட்ட வயது உடையவர் வந்து தாவேக்காக ஃபுல்லாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா 1,19,00,000 வாக்குகள் திமுகவுக்கும் போயிது, 1,04,00,000 வாக்குகள் வந்து அதிமுகவுக்கும் போயிது, 19 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்திருக்கு. ஸோ ஜென்சி வாக்குகளை முழுமையாக இவங்க தான் கவர்றாங்க, மற்ற எந்த கட்சிகளுக்கும் போகலன்னு சொல்லிட்டு தாவேகா கிளைம் பண்ணுறது முழுமையாக ஏற்றுக்க முடியாது. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி ஸ்கூல் பசங்க, அதாவது சின்ன சின்ன பசங்கள் மூலமாக போயிட்டு நீங்கள் உங்கள் தாத்தா அம்மா அப்பாலாம் பிரைன் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுங்க. ஜென்சி வாக்குகள் வந்து இவ்வளோ இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே, எதுக்கு அப்போ வந்து பெரியவங்களை பிரைன் வாஷ் பண்ண சொன்னீங்க? அப்போது உங்களுக்கு ஜென்சி வாக்குகளும் விழுந்திருக்கு, வயதானவர்கள், மாற்றத்தை விரும்பியவர்கள், திமுக அதிமுகவுக்கு போட்டு சலைச்சி போனவங்க, இவங்க வாக்குகளும் விழுந்திருக்கு. உங்களுக்கு எப்படி அந்த வாக்குகள் விழுந்தது? அதே தான் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கும் அதே தான் விழுந்திருக்கும். ஸோ ஜென்சி வாக்குகள் முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு மட்டும் போகுது. ஜென்சி வாக்குகள் வந்து விஜய், அண்ணாமலை, உதயநிதி, அன்புமணி இவர்களுக்கு மட்டும் தான் விழுது, சீமான் அவர்களுக்கு விழலை. இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் செய்யறதை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. சமீபத்தில் தாவேக்கால இணைஞ்சிருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்கள்
காங்கிரஸ் இப்ராஹிம்னு சொல்லிப்பார் பழைய ஊடகங்களில் அவர் பேசும்போது. இப்போ இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவர் வந்து ஒரு மேடையில் பேசும்போது 15 வருஷமாக அப்படியே இருந்தால் அது வந்து பயிற்சி கிடையாது, பிணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொச்சையாக நாம் தமிழ் கட்சியை வந்து விமர்சிச்சிருந்தார். தாவேக்காவில் சேர்ந்ததுக்கப்புறம் பெரியாரை கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கு வந்தார். ஏன்னா பெரியாரை பற்றிலாம் ரொம்ப பேசியிருந்தார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போனோன்னே பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டார். அவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு காணொலி இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. என்னென்னா, இது மாதிரி நாடாளுமன்றத்துக்குலாம் சீமானண்ணனை கூப்பிடாதீங்க, அவர் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கணும், அவர் வந்து சட்டமன்றத்தில் தான் வேணும், நாடாளுமன்றம்லாம் போய் அவர் வேஸ்ட் பண்ணுறாதீங்க, முதல்ல எங்கள் வீட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவர் நாட்டை பார்க்கணும், ஸோ சட்டமன்றத்தில் சீமான் அவர்கள் குரல் வந்து ஒலித்தே ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே இப்ராஹிம் வந்து பல யூடியூப் சேனல்களில் பேசியிருக்காரு. அப்போ என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்? அப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பிணமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. ஏன்னா அது மிஞ்சி போனால் ஒரு 1-2 வருஷத்துக்குள்ளே தான் பேசுவேன். அப்போ ஒரு 13 வருஷம் வச்சுக்கோங்க. 13 வருஷமாக அப்படியே இருந்தது. அப்போ வந்து உங்களுக்கு பிணமும் தெரில, இப்போ மொத்தம் எப்படி உங்களுக்கு பிணம் தருது? தாவேக்கா போயிட்டீங்க, எதனா ஒன்றுத்த பேசணும், சீமான் அடித்தா நமக்கு தேவையானது அங்கே கிடைக்கும், ஸோ சீமான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ கட்சி நிறைய பேர் தாவுவாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவாங்க. உங்களுக்கு கொள்கை இருந்ததுந்தா நீங்கள் இப்படிலாம் பேசியிருப்பீங்களா? இல்லை ஒரு நிலைப்பாட்டு தன்மையில் நீங்கள் இருந்திருந்தால் இப்படிலாம் பேசியிருப்பீங்களா? சும்மா அங்கே போயிட்டோம், சரி விஜய் கட்சி போயிட்டோம், விஜய் அவர்களை வந்து கொஞ்சம் குஷி பற்றுறோம், ஸோ சீமான் அவர்களை நம்ம இழிவாக பேசுவோம் அப்படின்னு தானே நீங்கள் பேசுறீங்க. நாம் தமிழ் கட்சி இழிவாக பேசுவோம் அப்படி தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ உங்களுக்கு எதிராக பெருசாக கேள்வி வைக்க முடியாது. கேள்வி வச்சா ஏன் நீங்கள் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். ஆனால் நாம் தமிழ் கட்சி கொஸ்டின் எழுப்பும்போது உங்களுக்கு விமர்சிக்க வேறு பாயிண்ட் இல்லை. நீங்கள் 15 வருஷமாக ஜெயிக்கல இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியாது. கவுன்சிலர்ஸ் இல்லாத கட்சி அப்படி விமர்சிக்கிறது, ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறது, ஏன்னா இது மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு டைமும் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பலாம் நாம் தமிழ் கட்சி ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டு தான் வருது. இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழ் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேகதாது அணை சிக்கல், புதிய நடுவர்மன்றம் கோரும் தமிழ்நாடு அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 18/7/2026 என்று வச்சுருக்காங்க. இந்த போஸ்ட்டு கீழே போய் பார்க்கும்போது ஒருத்தன் போட்டிருக்கான், காவேரி தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு, மோதி தீருங்களா தமிழர்களா, நீரில் எந்த அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு லாஸ்ட்டில் ஒரு கொச்சையான வார்த்தையை பேசி டைப் பண்ணி போட்டிருக்கா போல். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், நீங்கள் தண்ணியை தான் குடிக்கிறீங்களா இல்லை வேறு எதனா குடிக்கிறீங்களா அப்படின்றது தான் என் கேள்வி வருது. ஏன்னா உனக்கு தண்ணியை வந்து பியூரிஃபை வாட்டரில் கச்சிரும், நீ வந்து அவங்க எல்லாம் கேனில் தண்ணி வாங்கி போய் விவசாயம் எப்போ விவசாயம் பண்ணுவாங்க? இதுமாதிரி பியூரிஃபை பண்ணப்பட்ட தண்ணியை நிலத்தில் ஊட்டி விவசாயம் பண்ணுங்க, அதில் என்ன மினரல்ஸ் இருக்கும், என்ன அதில் தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும், ஒரு இதுவும் இருக்காது, அதை வச்சு விவசாயம் பண்ணுவாங்களா? ஈஸியாக தண்ணியில் என்ன அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையே இல்லாதவங்க கூட இந்த மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு போஸ்ட்டை வந்து கமெண்டை வந்து அவர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இஷ்யூஸை பேசுகிற நாம் தமிழ் கட்சியை வந்து இறந்த பிணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறது எந்த மாதிரியே இருக்குது. நேற்று பெரம்பூர், அதாவது விஜய் அவர்களுடைய சொந்த தொகுதி மீன்ஸ் அவர் இன்னும் வெற்றி பெற்ற ஒன் ஆஃப் த தொகுதியான பெரம்பூருக்கு விஜய் அவர்கள் அலுவலக திறப்பு விழாக்கு போயிருந்தார். அப்படியே ரேஷன் கடைகளில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வச்சுட்டு வந்தார். அப்போது வந்து ஒரு மேரேஜான ஒரு பெண் வந்து விஜய் அவர்கள் மூலமாக தான் ரேஷன் கார்டை வாங்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் ஆகிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு பொண்ணு, ரொம்பவே சின்ன பொண்ணு, ஆல்ரெடி ஒரு பொண்ணு சொல்லிச்சு பாருங்கள், இது மாதிரி அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், புருஷனாக கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லிச்சுல. அதுக்கு 2.0 ஒன்று வந்துருக்கு, விஜய் அவர் வந்து என் புருஷன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் சொல்லிட்டு போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ்லாம் மேட்ரு கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் உணவு பற்றாக்குறை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேச தொடங்கியிருக்காங்க. நீர் பற்றாக்குறை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழகம் எங்கும். நிலத்தடி நீர் வந்து மாசுபட்டிருக்கு, நுரையெல்லாம் வருது, கிணத்துல பம்பு செட்டுகளில், ஆறுகளில் நுரையாக வருது. இதை பற்றிலாம் அவங்க திங்கிங்கே இல்லை. விஜய் அவர்கள் ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இனிமேல் எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கணும், யார் இறங்க சொன்னாலும் நீங்கள் இறங்கக்கூடாது, யார் இறங்க சொன்னாலும் நீங்கள் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தமிழ்நாடு இவ்வளோ ஒரு அதிபயங்கர சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு தாவேக்கா அரசு என்ன முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக எதுவுமே தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் அழகாக இருக்கார், அவரை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது ஷாருக்கான் அவர்கள் இந்தியில் பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ஷாருக்கான் அவர்கள் சமீபத்தில் இதே மாதிரி ஒரு பெண் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இதை உங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கு விமர்சனம், அதை வந்து அதுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் ட்விட்டரில் போட்டிருந்தார். அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அதே விஷயம் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அவராச்சும் ஒரு ஆக்டராக இருக்கார், நீங்கள் ஆக்டரை தாண்டி இப்போ ஒரு தமிழ்நாடு சிஎம்மாகவே ஆகிட்டீங்க. இன்னமும் உங்களை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷாருக்கான் அவர்கள் என்ன சொன்னாரோ அதே மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன்.
மீண்டும் வேறொரு காணொலி சந்திப்போம். நன்றி.